ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கும் முறை, வழிபடும் நேரம், நாம் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆன்மீகம் அறிவோம் சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே வர பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நாம் போடுற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சிவாய நம என்பவர்களுக்கு அபாயம் என்பது கிடையாது என்று கூறுவர். இப்படி நம் கர்மவினைகளை தீர்த்து வைக்கும் சிவபெருமானை வணங்க வருடத்தில் பல நாட்கள் உள்ளன. இதில் மாதந்தோறும் வரும் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வரும் சிவராத்திரி என்பது சிவனை வணங்க விசேஷ நாளாகும். இதிலும் மிக விசேஷமான நாளே மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசியில் வரும் மகா சிவராத்திரி. மாதந்தோறும் சிவராத்திரியை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு மகா சிவராத்திரியில் விரதமிருந்து வழிபட்டால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. சிவராத்திரியின் விரதம் மேற்கொள்ளும் முறையாக கூறப்படும் நேரம் என்பதனை பார்ப்போம். விரதம் என்பது 8/3/2024 அன்று நாள் முழுவதும் நீர் பால் அருந்தியோ அல்லது ஒரு சிலர் பட்டினி இருந்தோ விரதம் மேற்கொள்வர். அன்று இரவு கோவில்களுக்கு செல்பவர்கள் இரவு நடக்கும் 4 கால பூஜையை மேற்கொண்டு இரவு கண்விழித்து ஆலயங்களில் தரும் பிரசாதம் உண்டு மறுநாள் 9/3/2024 அன்று காலை சிவபூஜை செய்து விரதத்தை முடித்து அன்று இரவு தூங்குவதே சிவராத்திரி மேற்கொள்ளும் முறையாக கூறப்படுகிறது. இதில் அவரவர் உடல்நிலைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்வதே மிகவும் சிறந்ததாகும். கோவில்களில் நடைபெறும் 4 கால பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறந்தது. இதில் முதல் கால பூஜையாக பிரம்ம கால பூஜையாகவும் 2ஆம் கால பூஜையாக விஷ்ணுவின் காலமாகவும் 3ஆம் கால பூஜையாக அம்பிகையின் காலமாகவும் 4ஆம் கால பூஜையாக அனைத்து தேவர்கள் ரிஷிகள் மற்றும் உலகில் வாழும் உயிரினங்களின் காலமாகவும் கூறப்படுகிறது. இந்த 4 கால பூஜைகளிலும் விரதமிருந்து கண்விழித்து நாம் வழிபட்டால் சிவனின் அருள் பெற்று நம் வாழ்வில் வளம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.